வெளியில போறவன் வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான்ப்பா லைட் போட்டேன். இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏப்பா நம்ம பயந்து வாழணும்? ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்களா வாழ்க்கையில இல்லையப்பா. அம்மா, நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கடந்துதான் சாகணும். பட்டினி கிடந்தப்ப இருந்த அமைதியும் நிம்மதியும் இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா, 50-60 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு. அதை நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தான் உதவி செய்யணுமா? அம்மா, நீங்க போய் படுங்க. விடிஞ்சதும் பேசிக்கலாம். சரக்கு அனுப்ப நேரமாச்சு. செல்வம், இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை வெளியே விடுவேன். அம்மா, நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க. டேய் செல்வம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் போதும்பா. அம்மா, வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் உருப்பட்டதில்லை. நீங்க போய் படுங்க. செல்வம், நில்லுடா. நான் உன்னை நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒண்ணு காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே. அம்மா. செல்வம், கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லைடா. செல்வம், உன்னை போலீஸ் பிடிச்சி கையில விலங்கி மாட்டி ஜெயில தள்ளி என் மனசுல உள்ளது என்னால சொல்ல முடியலையடா. செல்வம், என் கண்ணே, என் ராஜா, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. என் பேச்ச கேளுடா. இனிமே இந்த தொழிலை விட்டுடுறா. இனிமே இந்த தொழிலை விட்டுடு ராஜா. உங்க அம்மாவை உயிரோடு பார்க்கணும்னா உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்கத்தான் வேணும் ராஜா. ராஜா, அம்மா, இன்னைக்கு இந்த தொழிலுக்காக நான் வெளியே போறதுதான் கடைசி. நாளையில இருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை பார்க்கலாம். ராஜா, ராஜா, கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும். போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. முருகா. முதலாளி, நம்ம ஏரியால கஸ்டம்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கு. எந்த கஸ்டம்ஸும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஏத்துங்க. சீக்கிரம் ஏத்துங்க. வேண்டாம், சீக்கிரம். அந்த பாக்ஸ் வாங்கி நல்லா உள்ள வையா. சீக்கிரம் ஓரமா வைப்பா. அந்த பாக்ஸ்ல வீசியார் இருக்கியா? பாத்து வை. நீருக்குள்ள மதுரை போய் அவங்க சீக்கிரம் ஏத்துங்க. பாக்ஸ் மெதுவா வாங்க. என்னையா என்ன நடக்கும்? வாங்க சீக்கிரம். ஓடுங்க. போலீஸ்.
என்னப்பா இந்த நேரத்துல? முதலாளி, சத்தம் போடாதீங்க, போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. செல்வம், எனக்கு நீ வேணுங்கிறதுக்காகத்தானே பணம் வேண்டாம் பங்களா வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியாப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. ஐயோ செல்வம், நீ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதுப்பா. முதல்ல போய் போலீஸ்ல குத்தத்தை ஒத்துக்கோ. தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரை நான் சரணடைய மாட்டேன். அம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க தங்க முடியாது. அதான் எல்லாரையும் பாத்துக்குங்க. நான் வரமா? செல்வம், செல்வம், செல்வம். சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன்? அவ்வளவும் தங்கமா? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன்? அவ்வளவு 24 கேரட்டடா. உன்னை செருப்பால் அடிக்கிறேன். இதா, இத பாரு, நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு அலையாத, பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்துருங்க. இப்ப கொடுத்தா வித்து சாராயம் குடிச்சிருவியே. விடிஞ்சா கல்யாணம், அப்ப போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. ஏண்டி பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆறு அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏன் முதலாளி, ஏன் முதலாளி, நேத்து ராத்திரி புறப்பட்ட மாப்பிள இன்னும் வீடு வந்து சேரலையே. வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? ஆடா பாவி, உன் எண்ணத்துல இடி விழா. என் வீட்டு சோத்தை தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே. வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பொறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன முதலாளி, சினிமா போல இருக்குது. டேய், குடும்பத்துல குறுக்க பூந்தா குறுக்க வெட்டுவேன். டிரைவர், அந்த பெட்டி எடுப்பா. மாமா, இதுல உங்களுக்கு, அத்தைக்கு, ராதாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி தாலி இல்லாமல வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய், முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெட்டுற ஒண்ணு நான். தோட்டக்காரங்க வாங்க, இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. என்னங்க இது, மாப்பிள்ளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க? அட, நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் நின்னேன். நிக்காதீங்க மாப்பிள, உள்ள வாங்க வாங்க. ஹாய் ராதா, நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறப்ப பார்க்க முடியும்னு நினைச்சேன். வேறு இல்லை, என்னைக்கே பார்த்து. என்ன தாலியா? யாருக்கு? ஏன் உனக்கு தான். மிஸ்டர் பிரபு, இந்த ராதா ஒரே ஒரு முடிவுதான் எடுப்பா. அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு மிஸ்டர் செல்வன் தான். ஆமா, நான் அவனை விட எந்த விதத்துல குறைச்சலுங்கிற? ஹைட்லயா இல்ல கலர்லயா? கூடுறவங்க யாரு குறைஞ்சவங்க யாருங்கிறது எல்லாம் பிரச்சனை. ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த செல்வத்தை போலீஸ்ல தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து அண்ணன் கம்பி என்ன போற. இல்ல பிரபு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த நல்ல நாள் என் கழுத்துல அவர் தாலி கட்டுற நாளா தான் இருக்கும். அப்போ முடிவே பண்ணிட்டேங்கிற? ஆமா. அப்படியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பார்க்கலாமா? கண்டிப்பா ஏமாறத்தான் போறீங்க. சேலஞ்ச். சேலஞ்ச். தம்பி, ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள வந்திருக்கிறானா. சாப்பிடுப்பா. இன்னைக்கு ராத்திரியே ராதாவை நான் சந்திக்கிறேன். ராதா, 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 ஏய் ராதா,
செல்வா கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். ராதா, இந்த நேரத்துல நீ என் கூட வர்றது உனக்கு ஆபத்து இல்லையா? அதை விட ஆபத்து பிரபு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது. அதை விட ஆபத்து இப்படி பேசிட்டு இருக்கிறது. எங்க அப்பா முடிச்சிட்டு போறாரு. இருங்க, நானும் வந்துடுறேன். செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நேற்று ராத்திரி நாங்க அவனை பார்த்தோம் சார். புடிச்சிருப்போம் சார். ஓடிட்டான் சார். முட்டி தேஞ்சதுதான் சார் மிச்சம். அவனை எப்படி பிடிச்சிடலாம் சார்? இந்த மலை பகுதியில தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சார் சார் வணக்கம் சார். என்னையா? எங்க முதலாளி பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போட்டானே, அவன் கிடைச்சான் சார். இதனால எங்க முதலாளி வெக்கப்பட்டுக்கு வெளியே வராம முக்காடு போட்டுன்னு ஊட்டியே படுத்து கிடக்குறாரு சார். ஆமா சார், சோறு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, படுத்த படுக்கையா விழுந்து கிடக்காரு. அவனை புடிச்சு கொடுத்தாத்த இவர் எந்திரிச்சு நிப்பாரு. உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவனை எப்படி நான் பிடிச்சிடறேன். பிடிச்சிருந்தோம் சார். வாடா, நம்ம பிடிச்சிருந்தோம். இன்ஸ்பெக்டர், பி அலர்ட். ராதா, தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்து செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வா இருக்கு. உங்களைத்தான் சொல்றேன். என்ன என்ன சார்?
எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அட அங்கே இங்கே கைய வைக்காதே. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அட அங்கே இங்கே கைய வைக்காதே. ஆடைய விரிச்சு போத்திக்க புடிச்சு நீதானே என் தோப்பில் ஆடும் மாங்கனி, நான் தானே உன் தேகம் மூடும் தாவணி. நீதானே என் தோப்பில் ஆடும் மாங்கனி, நான் தானே உன் தேகம் மூடும் தாவணி. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அங்கே இங்கே கைய வைக்காதே. முத்துமணி மேடை குலுங்க ஆசை கொடே நாட்டவா, கண்ணிரண்டில் ஜாடை விளங்க வீணை மயங்க மீட்டவா. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அங்கே இங்கே கைய வைக்காதே. வாட்டது குளிரு நடந்தது மலரு, ஆடைய விரிச்சு தோட்டிக்க பிடிச்சு. எம்மா எம்மா சும்மா பார்க்காதே, அங்கே எங்கே கைய வைக்காதே. சாதம் போடுங்க. ஏ பாபு, ஒரு கடத்தல்காரனோட தங்கச்சியும் ஒரு கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரோட தம்பியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? அண்ணன், என்ன விரும்புற ஒரு பொண்ணை நான் ஏமாத்த விரும்பல. ஒண்ணு சேர்ந்த ரெண்டு பேருடைய மனசையும் பிரிக்கிறது நியாயமானு யோசிச்சு பாருங்க. அண்ணன், ஓகே பாபு, உங்க அண்ணி சொன்ன நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அந்த செல்வம் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். தம்பியை பயன்படுத்திக்கிட்டு அண்ணன் அவார்டு வாங்க நினைக்கிறது வீரம் இல்ல. ஏய், ஏதோ விவசாயம் இல்லாம ஒரு காதலை பண்ணிட்டு என் வீரத்தை கிண்டல் பண்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த செல்வம் சரண்டர் ஆற வரைக்கும் நிச்சயமா உன் கல்யாணம் நடக்காது. அண்ணன், உங்களோட கடமைக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் ஜெய கழுத்துல முடிச்சு போட போறது முடிவான விஷயம். பாத்தியா அவன் என்ன சொல்றான்? பாத்தியா என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வச்சுட்டா ஏங்க இந்த பேச்செல்லாம் வருது? நோ, அண்ணன் கையில விலங்கு ஏறினாத்தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும். அண்ணன், இந்த கண்டிஷன் எல்லாம் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாது.
கோபத்துல போற உங்க தம்பி கூப்பிடுங்க. மைத்திலி, குருடன் கோலை தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நடப்பான், அப்புறம் தடுமாறுவான், தன்னால வந்து சேருவான். எஜுகேட்டட் இடியட். இல்லையா? செல்வத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஓ, ஊர்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனுக்கு வித்தியாசமா இருக்கீங்க போல் இருக்கு. பாப்போம். சார், என்ன இன்ஃபர்மேஷன்? அந்த செல்வத்தோட உங்க ராதாவையும் இன்னும் ஃபியூ டேஸ்ல பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். ஹலோ பாபு. ஹலோ ஜெயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணி உனக்கு வர சொன்னேன். சொல்லுங்க. ஜெயா, என்ன வளர்த்த ஆளாக்குன அண்ணனை பகைச்சுக்கிட்டு உன்னை மனைவி அடைய வந்திருக்கேன். நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். தம்பி, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாபு சம்மதிச்சாச்சா? அம்மா சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நாளை காலையில பாபுவையும் ஜெயாவையும் அழைச்சிக்கிட்டு உச்சிமலை முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. கூட அம்மா மட்டும் வந்தா போதும். சரிப்பா. நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலியா இருமா. Wish you all the best. இதோட என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு. ராதா, நான் போலீஸ் தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ல வரீங்களா? என்ன பிரபு தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் முருகன் இருக்காருப்பா, தாலியை கட்டு. கெட்டி மேல சத்தம் நினைச்சிட்டீங்களா? கிறிஸ்துவப்பா, நீ பாரு, ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல தகராறு பண்ணீங்கன்னா அவர் தெரியுமா, மிஸ்டர் முல்லப்பட்டினம் முருகன், அவரே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படின்னாலே போலாமா? பாருமா, நான் பொம்பளைகளை தொந்தரவு பண்ண மாட்டேன், தகராறு பண்ணாம வந்து ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? போகல வச்சிடலாம். உட்காரு.
செல்வம்